குருமா கூட வைக்க தெரியலன்னு இனிமேல் உங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிடுங்க. இப்போது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் அளவுக்கு குருமா செய்ய போகிறேன். அதனால 1 டீஸ்பூன் அளவு உப்பு போதும். நல்லா பொடி பொடியாக நறுக்குனா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளியை வந்து கரண்டிலே நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்துட்டு பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணி மேலே கொத்தமல்லி, புதினா இலைகள் போட்டு இறக்குனீங்கன்னா எம்மியான குருமா ரெடி ஆயிரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.